இது எல்லாமே ஆட்டோமேஷன்ல யூஸ் பண்ற ரோபோட்ஸ். சென்ட்ரல் இருக்கிறது தான் ஃபிக்ஷர். ஸோ இது குரூப்பர், இது வெல்டர். ஃபிக்ஷருக்கு பார்ட்ஸ் வந்தோன்னே வெல்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும் எல்லா ரோபோட்டும். நெக்ஸ்ட் இது கப்புள் ஃப்ரேசர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதாவது சென்ட்ரல் டிப் வந்து சேஞ்ச் பண்றதுக்கு எல்லாமே வெல்ட் அடிக்கும் போது சர்டைன் வெல்டிங் ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறம் நியூ டிப் சேஞ்ச் பண்ணும், கிளீன் ஆல்சோ பண்ணலாம். எவ்ரிதிங் ஆட்டோமேட்டிக். இதுக்குள்ளதான் அரேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த கிரிப்பர் எடுத்து அதுல இருந்து எடுத்து இந்த ஃபிக்ஷன் வச்சுடுவாப்ல. எல்லா வெல்டிங் மிஷினும் வெல்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த டிப்பு தான் சேஞ்ச் ஆகும். ஆல்ரெடி வெல்ட் அடிச்சது அந்த இடம் பிளாக் ஆகும். காரோட பார்ட்ஸ் என்ன ஃபேக்டரிலாம் நம்பியது நிர்வாகம் வைக்கிறவங்களுக்கு அந்த பார்ட்ஸ் இந்த காரோட சைடு பார்ட் மட்டும் இருக்கு. இவங்க வந்து வச்சாம இந்த வெல்டிங் ரோபோட்டிக்ஸ் எல்லாமே வெல்ட் ஸ்டார்ட் பண்ணு. இப்படியே பாஸ் ஆகி பெரிய செக்ஷன்ஸ் இவன் செவன் ஆக்சிஸ் அடுத்த எடுத்து கொண்டு போய் இந்த கிரிப்பர்ல இந்த கிரிப்பர் ஒரு மேல ஒரு ரயில் வச்சிருப்பாங்க. அந்த ரயில்ல பாஸ் ஆகியே போகும். அதுல உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஒரு ஸ்டீல் இருக்குதா ரயில். இதெல்லாம் இன்பிட்வீன்ல வச்சு செக் பண்ணிடுவாங்க. மேனுவலா செக் பண்றது இதை வச்சு வெளியில எடுத்து செக் பண்றது. ஹெச்எம்ஐ மானிட்டர் கண்ட்ரோல் எல்லாமே இங்க இருக்கு. நான் ரோபோட் கண்ட்ரோல் இது ஹெச்எம்ஐ சொல்றாங்க. இது ஐஜி பாக்ஸ் சேஃப்டி பர்பஸ்க்காக மெயின் கேபின் 24 hours மட்டும் இருப்பாப்ல. பிஎல்சி கண்ட்ரோல் எல்லாமே இதுல இருந்தா போகும். நெக்ஸ்ட் 440 and 120 வோல்ட் சப்ளை எல்லாமே இதுல இருந்தா போகும். கம்மிங் வீடியோஸ்ல இன்னும் நான் டீட்டெயிலா நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன்.